ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி ராகி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் போதும். ரொம்பவே ஹெல்தியான ராகி புட்டு செஞ்சிடலாம். இதுக்கு 3 பொருள் போதும். ராகி மாவு, தேங்காய், நாட்டு சக்கரை. 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டால் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஊற்றி ஆட் பண்ணிடக்கூடாது. சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப ஹார்டாகவும் பிணைஞ்சிடக்கூடாது. தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா கொழுக்கட்டை மாதிரி ஆயிரும், அது புட்டு மாதிரியே வராது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு மொத்தமாக இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா உடைச்சா உடையணும், உதிரி உதிரி ஆகணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளா இட்லி பாத்திரத்திலே புட்டு ரெடி பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு இட்லி ஊத்துற மாதிரி அதில் புட்டு மாவு மேலே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்திருக்கும். இறக்குனதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய், நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ராகி புட்டு ரெடி ஆகிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ஈவினிங் ஸ்நாக்ஸோடு பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.